Hi friends, I am Satish Kumar from Dog Trainer SK Dog Training Institute Tirupur. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட்னா, இவன் வந்து 1 year கோல்டன் ரெட்ரீவர் மேல் டாக். ஸோ இவனோட கம்ப்ளைண்ட் என்ன கேட்டிங்கன்னா, லீஷ் புல்லிங். ஸோ லீஷ் புல் பண்ணுவான், வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இவனுக்கு. ஸோ இவனோட வீடியோஸ் நான் எடுத்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இப்போ ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, சில பேர் கேட்குறாங்க, டாக் வந்து ரொம்ப கூப்பிட்டா வரமாட்டேது, எங்கேருந்து கூப்பிட்டாலும் வரமாட்டேது அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கும் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், 50 மீட்டர்ஸ் இருக்கும் மினிமம். ஸோ அவன் அந்த மண்ணில் விளையாண்டுட்டுருக்கான், சரிங்களா, லீஷோடு தான் இருக்கான். நான் வந்து ரொம்ப லாங் போயிட்டுருக்கேன். இப்போ அவனை கூப்பிடுவேன், வருவான் பாருங்க. ஜூனோ, எஸ், குட் குட் பப்பி, குட் போய், எஸ். ஸோ வந்துட்டான். ஏன்னா பேர் கேட்டால் ரிவார்டு கிடைக்கும் அப்படின்றத நான் அவனுக்கு புரிய வச்சுருக்கேன். அதனால் அவன் எங்கே போனாலும் சரி, டைவர்ட் ஆகி போனாலுமே டாகு ஒரே ஒரு நேம் தான். அவன் பேரை சொன்னால் போதும், அடுத்த நிமிஷம் நீங்கள் எந்த டாக் பக்கத்தில் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் எதுவும் கண்டுக்க மாட்டான். ஸோ இது ஒரு பெரிய கிரவுண்டு, இது ஒரு சின்ன சைஸ் கிரவுண்டு தான். இந்த கிரவுண்டில் நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி டாகு வந்துடும். ஜூனோ, கம், செட். வந்துட்டானா, செட்னே செட் போயிட்டான், ஓகேங்களா, குட் போய். ஸோ அதுக்கு ஒரு நான் ரிவார்டு கொடுத்துட்டேன். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அவனை கூப்பிட்டுட்டு வாக் பண்ணேன்னா என் கூடயே தான் வருவான். ஜீரோ, கம்மியா, குட் பப்பி, நைஸ். பார்த்தே தெரியும், நான் எந்த டைரெக்ஷனில் திரும்பினா டாக் அங்கே திரும்பிடும். குட் பப்பி. நான் லீஷில் எதுவுமே பிடிக்கல, என் கை ஒரு கையில் மொபைல் இருக்குது, நான் டேர்ன் தான் பண்ணேன், நான் அவனை எதுவுமே கமெண்ட் பண்ணலை. ஸோ என் கூடயே தான் வந்துட்டுருக்கான், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான லீஷ் புல்லிங் ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இதில் என்ன எனக்கு ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, செட், வெயிட், செட், ஸ்டே. இல்லை என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் எனக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க கிளைண்ட், இவனோட ஓனர்ஸ் வந்து நான் என்ன சொன்னேனோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஸோ டாகை எனக்கு ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ஒரு ட்ரைனர்னால் மட்டும் ஒரு டோர் ஸ்டெப் ட்ரைனிங்கில் வந்து ஒரு டாகை ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னா பாசிபிள் கிடையாது. பெட் பேரண்ட்டு கோஆப்ரேட் பண்ணணும். ட்ரைனர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, பட் பெட் பேரண்ட்டுக்கு செய்யணும் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணால் தான் அவங்க டாகும் அவங்களுக்கு வேலை செய்யும், ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிங்க. எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.